Hi, it's a dinner vlog. பார்க்கலாமா? அன்றைக்கி டியூஸ்டே சந்தைக்கு போயிட்டு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன் டின்னரு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி பொங்கல் சாம்பார் வச்சுருவா சாயம் கேட்டேன். ஓகேம்மான்னு சொன்னான். ஸோ வாங்கிட்டு வந்த கத்திரிக்காயிலேயே சாம்பாரை வச்சுட்டு அப்புறம் பொங்கல் வேலூர் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த கத்திரிக்காய் நல்லா இருக்குமே அப்படின்னு. அதை வேலூர்லேயே வாங்கி செய்யறதுனால டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. டப்பாலாம் காலியாக இருக்குது, கழுவி எல்லாத்தையும் எடுத்து ஷெல்ஃபு காலியாக இருக்கேன்னு அடுக்கி வச்சுருக்கேன். இங்கே நம்ம 10 டேஸ் இருப்பேன், 10 டேஸ் அங்கே போயிடுவேன் சென்னைக்கு. ஸோ அதனால் நான் நிறைய டம்ப் பண்ண முடியாது ப்ரொவிஷன்ஸை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி வச்சு குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்கேன். எதிர்க்க சொல்லியிருக்கேன்ல பிரியாணி கடை சலாமத் கடை, அவரு கூட கடையை ஏற கட்டிட்டாரு. நாங்கள் இப்போ தான் டின்னர் சமைச்சு சாப்பிட்றோம். பிகாஸ் சந்தைக்கு போயிட்டு வந்தேன்னா அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி காயெல்லாம் ஏற கட்டி வைக்கிறது. 10 மணி ஆகிடுச்சு தான். எப்பவும் போல் தான் காய் வாங்கினேன் பார்த்திங்கள்ல. ஸோ எல்லாமே ஒரு 20 ருபீஸ் 10 ருபீஸ் அந்தளவுக்கு கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரே ஒரு பெரிய கத்திரிக்காய் போட்டு சிறுபருப்பு போட்டு கடைஞ்சி செஞ்சது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அந்த பொங்கல் உள்ளே போனதே தெரியல. சாய் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். கொஞ்சம் லைட்டாக உப்பு கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் சாய்க்கும் ஓகே சொன்னான். உப்பு லைட்டாக கம்மியாக இருந்ததுமா. உப்பு பாய். இன்னொரு vlogல பார்க்கலாமா?